உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். விருச்சிக ராசினர் தான் எங்களுக்கு மட்டும் விடிவு காலமே வராதான்னு கேட்குற அதிக மக்கள் அவங்களா தான் இருப்பாங்க. நிறைய சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சூஷ்ம தெய்வங்களுடைய ஒரு அருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இவங்க தேடி போகிறதுமே அதிகமாக வரும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் பரிகாரம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமே தேவையில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருது அப்படி நல்ல பலன் தரக்கூடியதா இருக்கு. பொதுவாக எல்லா சிவன் கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாவிஷ்ணு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். மகாவிஷ்ணு கோயிலில் தான் சிவன் இருக்க மாட்டார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாந்திரிக ஜோதிடர் குருஜி வாமனன் சேஷாத்ரி அவர்கள் தான். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. விருச்சிக ராசி இவங்களுக்கு இந்த 2026 விருச்சிக ராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஒரு வருடம் ரொம்ப இப்போ நம்ம சொல்லும்போது சில ராசிகளுக்கெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ ரிஷப ராசியோ கடக ராசியெல்லாம் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்தது அந்த மாதிரியான ஒரு ராசியாக நம்ம விருச்சிக ராசியை சொல்லலாம். எல்லாமே கொஞ்சம் நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக விருச்சிக ராசினருக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். நான் அதிகமாக அடுத்த வீடியோஸ் நான் பார்க்கறது இல்லை அப்படின்னாலுமே கூட நம்ம ஓவராலாக நம்ம ஒரு ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது டைம் லைனில் ஒரு சில வீடியோஸ் ஏதாவது நம்ம சும்மா பார்த்தோம் அப்படின்னாலும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்லேயே முன்னால் அவங்க அந்த ஹைலைட் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ போடுவாங்க. அது கமெண்ட்டை ஹைலைட் பண்ணுறாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசினர் தான் எங்களுக்கு மட்டும் விடிவு காலமே வராதான்னு கேட்குற அதிக மக்கள் அவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த விடிவு காலம் அப்படிங்கிறது இந்த ஒரு இடம் 200% விருச்சிக ராசினருக்கு எதிர்பார்க்கலாம். சூப்பராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் பரிகாரம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமே தேவையில்லை. இறை வழிபாடு, உங்களுக்கு தோணக்கூடிய கடவுள், இஷ்ட தெய்வம் அப்படின்னு மனதில் உங்களுக்கு இஷ்டமாக நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் வழிபடலாம் அப்படின்னு எல்லாமே கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக பெருமாறியான ஒரு விருச்சிக ராசினருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம். சுய ஜாதகத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல நிலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இது அவங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். கொஞ்சம் கெடுபலன்கள் இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார்கள் என்றால் இந்த ஒரு பலன்கள் அவர்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கெட்டு போயிட மாட்டாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓஹோன்னு ஒரு கெடுபலன்கள் இருக்கக்கூடிய சுயஜாதகம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஓஹோன்னு இருக்க மாட்டேங்கிறாலும் அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம சொல்லலாம். விருச்சிக ராசினை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த குருவுடைய நிலை அப்படின்ற மாதிரியான விஷயமாக பார்த்துட்டு இது பண்ணிப்பாங்க. ஆனால் குருவுடைய நிலையாகட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா சனியுடைய நிலையாகட்டும் இது எல்லாமே அவர்களுக்கு கெடுபலங்களை தராது. நிறைய சித்தர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சூஷ்ம தெய்வங்களுடைய ஒரு அருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இவங்க தேடி போகிறதுமே அதிகமாக வரும். இவங்க போகும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த மாதிரியான சித்தர்கள் இந்த மாதிரியான ஒரு நபர்களை அவர்கள் பார்த்து விடுவார்கள் அல்லது ஏதாவது ஒரு குருமார்களை பார்த்து விடுவார்கள். அவர்கள் குருமார்கள் என்றே தெரியாமல் அவர்களை சந்தித்து அவர்களிடம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களோட இன்புட்ஸ் இவங்க வாங்கிட்டு அந்த கைடன்ஸ் இவங்க வாங்கிட்டு அதை இவங்க ரன் பண்ணுறவங்களா கூட அவங்க இருக்கக்கூடிய நிறைய விருச்சிக ராசினர் நம்ம இந்த ஒரு வருஷம் பார்க்கலாம். இந்த 2026 அந்த மாதிரியான நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எப்படியாக இருந்தாலுமே எல்லாவித அருளுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படி நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அர்த்தநாரீஸ்வரர் கோயில் தேடி அர்த்தநாரீஸ்வரர் கோயில் போயிட்டு வர்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிவவிஷ்ணு கோயில் அப்படின்ற மாதிரியாக இருந்து இரண்டுமே இருப்பார் அப்படின்னு. பொதுவாக எல்லா சிவன் கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாவிஷ்ணு இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். மகாவிஷ்ணு கோயிலில் தான் சிவன் இருக்க மாட்டார். பெரும்பாலான கோயில் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் போனோம்னா அங்கே 2 பேருமே இருப்பாங்க. அவர் பெருமாளே சிவபூஜை பண்ணுற மாதிரியான ஒரு கோலத்திலே தான் இருப்பார். ராமேஸ்வரம் இருக்கு. ஆமாம் அந்த மாதிரியாக இல்லை. இப்போ நான் பெருமாள் கோயில் சொல்கிறேன். ஓகே. பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளே சிவபூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய படுத்த நிலையிலே சிவபூஜை செய்து இருக்கக்கூடிய கோலம் தான் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் தான் அனந்த பத்மநாப சுவாமி கோயில். இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன வச்சுக்கோங்களேன். வேற மாதிரியும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலானவர் சொல்லக்கூடியது அவர்களுக்கு அவர் சிவபூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோயில். அதனால அவரோட கைக்கு கீழே சிவலிங்கத்தை வைத்திருப்பார். அது மாதிரி போயிட்டோம்னா ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம
அந்த மாதிரி சயனகோலத்தில் இருக்கக்கூடிய நல்லா பூஜிக்கக்கூடிய ஒரு கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அடையாறில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி கோயில் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக அவங்க பூஜைகள் எல்லாமே செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த இடமே வந்து பார்த்தோம்னா அவங்க அதை எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறது இல்லை, பட் ஆனால் அதுவே ஒரு பெரிய பரிகார ஸ்தலம். அடையாறுல இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. சும்மா போயிட்டு வந்தாலே போதும். பரிகார ஸ்தலம்னா அங்கே போய் அது இதுன்னு எதுவும் பண்ண மாட்டேன், இறை வழிபாடு தான். அந்த இறை வழிபாடு அப்படின்றது சொல்லு அவங்க பரிகாரம் அப்படின்ற மாதிரியான எந்த விஷயமும் அவங்க சொல்றதில்ல. அவங்க ஜென்ரலாக பூஜைகள் அப்படின்றதெல்லாம் நல்ல முறையில் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா, இப்போ ஒவ்வொரு கோயில்களை பொறுத்த வரைக்கும் பிரார்த்தனை ஸ்தலம் அப்படின்வாங்க, பரிகார ஸ்தலம் அப்படின்னு 2 விதமான ஸ்தலங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2மாகவே விளங்கக்கூடிய ஒரு இடமாக நான் பார்க்கிறேன். அது வந்து நான் பர்சனலாகவுமே அதை பார்த்துருக்கேன், பலருக்குமே சொல்லி அவங்க போயிட்டு வந்தது. இந்த சொத்து ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அங்கே போனால் கொஞ்சம் டக்குன்னு கிளியர் ஆகிடுது. ஆனால் சென்னையில் இருக்க பலருக்குமே அந்த கோவில் பற்றி தெரியாது. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருப்பார் அவர். அந்த மூர்த்தியே ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருப்பார். ரொம்ப எவ்வளோ பெரிய மூர்த்தி அவர், ரொம்ப நல்லா இருப்பார். ரொம்ப உங்களுக்கு டூ மச் ஆஃப் ஃப்ரெஷ் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. எப்பவும் மக்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருப்பாங்க, நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரொம்ப கரெக்டாக பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொத்து ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் அங்கே போனால் தீருது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் அங்கே போய் வீடு வாங்கலாம். ஒவ்வொரு கோயிலாக போயிட்டு அங்கே கல்ல அடுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே சும்மா போய் அவரை வழிபட்டு வந்தாலே அந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசியினருக்கு இந்த கோயிலுக்கு போனால் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அவர்கள் கோயிலில் போயிட்டு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் போயிட்டு வழிபட்டு வந்தாலே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு வச்சுக்கலாம். அது தனியாக அவங்க வந்து விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் கூட அவங்களுடைய விருப்பம் தான். அப்படி தேவைப்பட்டால் அவங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஏற்றி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரியான ஒரு விளக்கேற்றி வைப்பதற்கு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. வெளிப்பக்கமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், உள்பக்கமாக இல்லை. அதனால அவங்க வந்து நெய்யோ அல்லது சுத்தமான நல்லெண்ணெயோ அவங்க வாங்கி கொடுத்துடலாம். அது மாதிரியாக செய்யறது இங்கே திருவாண்டரம்ல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி கோயில், அந்த கோயிலோட இதுதான் இது. அந்த சேம் டெம்பிளோட தேவசம்போடு தான் நினைக்கிறேன். ரெண்டுமே நல்ல ஒரு பொதுவாக விருச்சிக ராசினர் இந்த தடவை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இதை பார்த்துட்டு இனிமேல் நம்ம வந்து இந்த ஒரு வருஷம் நமக்கு சூப்பராக போகும் அப்படின்ற ஒரு தைரியத்தோட இருக்கலாம். சார், 2026 எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு நாம பேச போகிறது கொஞ்சம் வித்தியாசமா, தாந்திரீக முறை உங்களுடையது. இந்த தாந்திரீக முறையில் இந்த 2026 நம்ம எப்படி அணுகணும்? 2026 நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து உலகளாவிய நாடுகளுக்கே பார்த்துக்கலாம். 2025 வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதம் சனி பயிற்சியானது. ஸோ மெயினாக வந்து நமக்கு சுபகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான முறையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சுபகிரகம்னு சொல்கிறது பரிபூர்ண சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவானவர் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் நமக்கு வந்து எந்த ஒரு பயிற்சிகளாக இருந்ததுனாலுமே நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் உலக நாடுகளுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய குருவுடைய ஒரு நிலையுமே சரி கிடையாது, சனியுடைய நிலை சரி கிடையாது. சனி வந்து பிரளய சனி என்று நான் முன்னரே கூறியிருந்தேன். அதாவது நம்ம வந்து தத்துவார்த்தம், அதாவது மெயினாக வந்து இந்த தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம எசோட்ரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் எலிமெண்டல் அஸ்ட்ராலஜின்னு வெவ்வேறு பெயர்களில் சொல்லுவோம்னு வச்சுக்கலாம். பஞ்சபூத தத்துவங்களை மிக ஆழ்ந்து நோக்கி அதன் மூலமாக நமக்கு பலன்கள் எடுப்பதும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கிரகங்கள் திதிகள் இப்போ இந்த பஞ்ச அங்கங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய சில முறையிலே நமக்கு பரிகாரங்கள் எடுப்பது அப்படின்றது. என்ன ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ரூட் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றது. அந்த மாதிரியாக நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த முறையில் தான் நம்ம வந்து இந்த பரிகாரங்கள் கொடுக்குறது. அதனால தான் இந்த தந்திர முறையிலே கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியது அப்படின்னு. அப்போ இந்த பிரளய சனி என்று சொல்லக்கூடிய இந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து சரியான ஒரு சூழ்நிலையிலே இல்லை. இப்போ மட்டும் கிடையாது, வரக்கூடிய இப்போ அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2027 வரக்கூடிய சனி பயிற்சி ஆகட்டும், அதற்கு பிறகு அப்போ வந்து மேஷத்துக்கு வந்துடுவார், அதுக்கப்புறம் அவர் ரிஷபத்துக்கு போவார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற வரைக்குமே அவர் வந்து ஒரு சரியான ஒரு ரிஷபத்தில் பொதுவாக வந்து பார்த்தோம்னா சனியை பொறுத்த வரைக்கும் அவர் காற்று ராசியிலும் நில ராசியிலும் நல்லா அவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி ஓவராலாக அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் வெகுமளவு குறையும் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நெருப்பு ராசியிலும் சரி நீர் ராசியிலும் அது மாதிரியான ஒரு விஷயமா அவர் கொடுக்க மாட்டார். இப்போ மேஷத்தில் இருந்தாலும் சரி, சிம்மத்தில் இருந்தாலும் சரி, தனுர் ராசியில் இருந்தாலும் சரி, இதே மாதிரி வந்து ஒரு கடகத்தில் இருந்தாலும், விருச்சிகத்தில் இருந்தாலும், மீனத்தில் இருந்தாலுமே அவருடைய ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி கெடுபலன்கள் அதிகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு உலகளாவிய லெவலில் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அதிசாரம் நிலையில் இருக்கிறார். அதிசாரம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக நம்ம ஒரு வருஷம் அந்த மாதிரியான ஒரு விஷயமா, ஒரு வருஷத்தில் அதிசாரம், இந்த வருஷத்தில் அதிசார பயிற்சி இருக்கிறது, 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது, அதிகபட்சமாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2031-32 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமுமே
உங்களுக்கு அதிசார பயிற்சி. அவர் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன்ல ஜம்ப் ஆயிட்டே இருப்பார். இங்க ஒரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல வந்தாரு. கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சி எடுத்து கடகத்துல வந்தாரு. கடகத்திலேயே உட்காந்துட்டு ரெட்ரோகேட் ஆனார், அதாவது வக்ரமானார். திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இப்போ மிதுனத்துக்கு போயிருக்கார். அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாவே அவர் வந்து கடகத்துல ஒரு பயிற்சி ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். கடகத்துல இருந்து திரும்பி அடுத்த வருஷமே அவர் வந்து சிம்மத்துக்கு போவார் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த வருஷம் எண்ட் அப்படின்ற மாதிரியான நினைக்கிறேன் நான், அல்லது ஜனவரி அது மாதிரியான மாசமாக இருக்கும் 27. ஸோ அப்போ திரும்ப சிம்மத்துக்கு போவார். சிம்மத்திலேயே வந்து இருந்துட்டு அங்கே வக்கரமாயிட்டு திரும்ப வந்து கடகத்துக்கு வர்றார். இப்படி ஒரு நிலை இல்லாமல் வேகமாக அப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு சுபகிரகம் போகக்கூடாது. சனி இருக்கக்கூடிய ஒரு நிலையுமே சரி கிடையாது, அதே போல் குரு இருக்கக்கூடிய நிலையும் இரண்டுமே வந்து நம்ம உலகத்திற்கே பொதுப்படையாக நமக்கு வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 2031, 32 வரைக்குமே காலகட்டம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதை நம்ம கண்கூடாக இந்த வருஷத்துலேருந்தே பார்க்கலாம். நான் 2025 நாம் சில விஷயங்களை பார்க்க தொடங்கி விடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருந்தேன். அதை பார்க்கவும் செஞ்சோம். நம்ம வருஷம் நமக்கு வந்து கெடுபலன்கள் அப்படிங்கிறது உலகளாவிய நாடுகள்லேயே நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2024 ஒரு அந்த ஒரு சின்ன போராக இருந்தாலுமே அதை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சின்னதாக டெரரிசம் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே சரி, ஒரு போர் மாதிரியான ஒரு சூழல் வந்து அது மாதிரியான விஷயம் நடந்ததை நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அது 2025 நடந்தது. இது 26 அது மாதிரியான ஒரு விஷயம், சின்னதாக இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசாக லெவலில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ரொம்ப அந்த முற்றுகை இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நிலை 2030, 31, 32 இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு போர் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் உருவாகும். லிட்ரலி இப்போ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்த மாதிரியோ இருக்கிறத விட இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். மெயினாக வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் வார். ஆமாம், டெக்னிக்கல் வார் அப்படின்ற மாதிரியான விஷயம் கொஞ்சம், ஆமாம், பயோ வார்னு சொல்கிறது, டெக்னிக்கல் வார், இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். அளவுக்கு அதிகமாக நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரி, வேறு சில இடங்களிலே பஞ்சம் அப்படின்றது, உலகளாவிய அளவில் சொல்கிறேன் நான், பஞ்சம் அப்படின்ற மாதிரி, நீரினால் ஆபத்து அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெருமளவிலேயே நடக்கிறதுக்குண்டான விஷயங்களும், நல்லவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது அப்படின்ற மாதிரியான விஷயமே நம்ம வந்து இப்போ கண்கூட பார்க்கலாம். இந்த ஒரு பீரியட்ல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவிலே தான் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ரிலீஃப் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சார், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் பிளானட் அப்படின்னா குருவை சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் அப்படின்னா நம்ம சனியை சொல்லுவாங்க, நீ ராகு. இப்போ இந்த 2 கிரகமுமே சரியான பிளேஸ்மெண்ட்ல இல்லை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக தான் இருக்குமா சார்? அப்படி சொல்ல முடியாது. இப்போ எல்லாருமே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், இறை நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், கடவுள் வழிபாடு அதிகரிக்க அதற்குண்டான ஒரு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பொதுவாகவே நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ அக்கிரமங்களும் அநியாயங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்களுமே அதிகமாக பாதிக்கப்படுவார்களோ. இப்போ கெட்டவங்க இதில் பெருசாக அளவில் தீயது செய்யக்கூடியவர்கள் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது, அவர்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்போ நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், சாத்விக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்குண்டான பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து அவர்கள் தற்காத்து கொள்வதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நம்ம பார்க்கும்போது சிவ வழிபாடு, துர்க்கை வழிபாடு, இது இரண்டுமே, உக்கிரகாளி வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய மடங்களில் இருந்தெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு விஷயமாக சண்டி பாராயணங்கள் செய்ய சொல்லுவது, சண்டி ஹோமங்கள் செய்ய சொல்லுவது ரெகுலராகவே, இப்போ வெளிப்படையாக தெரிந்து மடத்திலிருந்து வந்து உங்களுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இப்போ நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமையுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற நிறைய பாடசாலைகளிலே அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு மந்த் ஆன் மந்த் ரெகுலராக அது மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்ம மடத்தில் இது மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா வெறும் காஞ்சி மடத்திலிருந்து மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. காஞ்சி மடமோ சிங்கேரி மடமோ அது மாதிரி மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. உலகளாவிய இது இந்திய அளவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு வந்து இருக்கக்கூடிய மற்ற ஆதீனங்கள் எல்லாருமே கூட அந்த மாதிரியான ஒரு செயலிலே ஈடுபட்டிருப்பதாக தான் நான் அறிகிறேன்.